எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிறைய பேரோட வாழ்க்கை ஜெயில் வாழ்க்கை மாதிரி இருக்கு. இத பாக்குற பல பேரு நீங்க ஜெயில தான் இருக்கீங்க. யாருங்கிறது ஒரு ஜெயில் வாழ்க்கை தாங்க. தீராத கடன் பிரச்சனையும் ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரிதான். ஆம்பளைக்கு குடிப்பழக்கம் இருந்தா அதுவும் ஒரு ஜெயில் வாழ்க்கை தான். புருஷன் பொண்டாட்டி அடிமையா நடத்தினா பொண்டாட்டிக்கு அது ஒரு ஜெயில் வாழ்க்கை. பொண்டாட்டி புருஷனை அடிமையா நடத்தினா அது புருஷனுக்கு ஜெயில் வாழ்க்கை. சில குடும்பத்துல பிள்ளைகளை தாய் தகப்பன அடிமையா நடத்துவாங்க. பிள்ளைகளால தாய் தகப்பனுக்கு ஜெயில் வாழ்க்கை. நிம்மதி இல்லாம வாழ்றதும் ஜெயில இருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணுதாங்க. அதைத்தான் பார்த்து சொன்னேன். நீங்க நிறைய பேர் ஜெயில இருக்கீங்கன்னு சொன்னேன். நீங்க எந்த ஜெயில இருந்தாலும் சரிங்க, உங்களை விடுவிக்க இயேசு கிறிஸ்துவாலதான் முடியும். நீங்க பெரிய கிறிஸ்தவா இருக்கலாம், உங்க பணம் உங்களுக்கு விடுதலை கொடுக்காது. தேவகுமாரன் இயேசுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இயேசு உங்களை விடுதலை பண்ணனா சுதந்திரமா வாழலாம். சிறைப்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு அபிஷேகம் பண்ணவர் இயேசு. சாமலுக்கு பதவி சிங்காரம் தர வந்தவர் இயேசு. இயேசுவை நீங்க விசுவாசித்தால் போதுங்க, உங்க எல்லா சிறையிருப்பும் மாறிடுங்க.